காலையில் நான் இட்லி வாங்க போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த ஆலமரம் ஒன்று காமிச்சிருப்பேன்ல, அவத்துக்குள்ள தான் 2 நான் இவளுவ இன்னொருத்தி குப்பை அள்ளிக்கிட்டு காலைல காமிக்கிறேன் பாரு, வருவாளுக்கு காமிக்கிறேன். அந்த டிஃபன் கடை வச்சுருக்கவங்க எங்களுக்கு வந்து ரிலேஷன் அவங்க. அப்புறம் வந்துக்கிட்டு நான் 50 ரூபாய்க்கு தான் டெய்லி இட்லி வாங்குவேன். 50 ரூபாய்க்கு 5 இட்லி, எனக்கு ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா வைப்பார். அப்புறம் இருந்துக்கிட்டு நீங்கள் ரிலேஷன் பொண்ணாச்சேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு இட்லி சேர்த்து வைப்பார். நான் சிரிச்சிட்டே எதுவும் பேச மாட்டேன். காசு கூட வாங்க மாட்டார். நான் டேபிள் வச்சுட்டு ஆனால் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஒரு எப்படியாப்பட்ட வசதியாக இருக்கிறவங்க கூட மரியாதை மதிப்பு கொடுக்குறாங்க. இந்த குப்பல்ற நாயை இந்த மாதிரியெல்லாம் திருந்து அம்மா அப்பா நல்லவங்களாக இருந்தால் தாண்டி ஒழுக்கம் பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. உம்மாலே கெராக்கியா அப்புறம் இப்படி தாண்டி இருப்ப நீயும். எதுக்கு தான் அப்படி என்னை பேச வைக்கிறாளுங்களே தெரியல. இந்த யூடியூப் சேனலால் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாழவும் விட மாட்டாளுங்க, சாவும் விட மாட்டாளுங்களாட்டுருக்குது. சேனல் வச்சுருக்கிறது ஒரு கொடுமையா? இந்த யூடியூப் சேனலை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான், எவ்வளோது தெரிஞ்சுக்க. இதே பொழப்பா? உனக்கு ஆரம்பிங்க, சேனல் ஆரம்பித்து ஆலமரத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. குத்தடி சைலக்கா, குமிஞ்சி குத்தடி சைலக்கான்னு காலைல வாமா, அவ்வளோ இருக்குது உனக்கு கச்சேரி. காலைல நல்லா ஒரு அப்பனுக்கு பிறந்தவளாக இருந்தா இப்போ போட்டதெல்லாம் கேட்டிருப்பேன். காலைல கேட்டுப்பார். உன்னை வாழைப்படி ஸ்டேஷன்லேயே போய் கையை கட்டி உட்கார வைக்கிறனால எடுப்பார். நாளைக்கு கும்மி அடிச்சு போடுறேன், மாமனை கூட்டிகிட்டு வந்துடு ஸ்டேஷனில் இருடி. சொன்னால் நான் செஞ்சிருவேன். மாமா நம்பர் ஃபோன்லேயே தான் இருக்குது. வந்தையா குப்பலனியான்னு மூடிக்கிட்டு போ, தெரிஞ்சிக்க. யூடியூப் சேனலை பற்றி பேசினேன், அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். நான் யாரையுமே ஒரு குழந்தை கூட மிரட்ட மாட்டேன். ஆனால் இந்த சேனலுக்குள்ளே வந்ததுலேருந்து ஒருத்தன் என்னை டென்ஷன் படுத்திட்டு போனான். அப்புறம் இன்னொரு அம்மா, அவன் எவக்கிட்டே பேசிட்டு போய்க்கிறான், அந்த அம்மா வந்தாங்க. அப்புறம் இங்கே ஒருத்தி பக்கத்தில் கோயிலாக போய் சுற்றிட்டு வந்தா, அவள் ஒருத்தி. அப்புறம் அந்த கோவிந்தன் யூடியூப்லேருந்து எனக்கு பணம் வருது நானே, அவன் ஒருத்தன். இப்போ இந்த குப்பல்றவ. யூடியூப் சேனல் வச்சுருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். வேண்டாம் நீங்களும் ஒன்று ஆரம்பிங்க, நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு 10 கண்ணு பத்தாது எது இந்த குப்பல்றவளை. இது காலைல ஒன்று ஃபோட்டோ பிடிச்சி யூடியூப்பில் போட்டு மானத்தை வாங்குறேன் இருடி.